கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது என்ன பேச்சுவார்த்தைனா, இந்தியாவோட விமானப்படையில மிராஜ் 2005 ரக விமானங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது இந்தியாவோட விமானப்படையில 1980கள்ல பாகிஸ்தான் F-16 வாங்கினால அதுக்கு ஈக்குவலான போர் விமானத்தை பர்ச்சேஸ் பண்ணணும்னு பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் இருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான ஆபரேஷன்ஸ்க்கு இந்த விமானங்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். பாலகோட் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், கார்கில் போர்ல இருக்கட்டும், இன்னும் சில ஆபரேஷன்ஸ்ல இந்த விமானத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நிலையில நம்ம இந்தியாவோட விமானப்படையில MiG-21 ரக போர் விமானத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பேசிங் அவுட் செஷன்ல இருக்கு. சோ அதனால இந்தியாவோட விமானப்படையில ஸ்குவாட்ரனை ஃபுல்ஃபில்லா வைக்கிறதுக்கு விமானங்கள் தேவைப்படுது. சோ கத்தார் அவங்களுடைய மிராஜ் 2005 நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க அதே வேரியண்டான விமானத்தை 12 விமானங்களை இந்தியாவோட விமானப்படைக்கு செகண்ட் ஹேண்டா கொடுக்கறதா இருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவோட விமானப்படையில 48 மிராஜ் 2000 போர் விமானங்கள் இருக்கு. இதுல அந்த விமானமும் வந்துடுச்சுன்னா மொத்தம் 60 போர் விமானங்களா ஃபுல்ஃபில் ஆகும். இதுல பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்தார் இந்தியாவுக்கு விற்கக்கூடிய மிராஜ் 2000 விமானத்தினுடைய இன்ஜினும் இந்தியால நம்ம பயன்படுத்திட்டு இருக்க மிராஜ் 2000 உடைய இன்ஜினும் ஒரே இன்ஜின். இதுல மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த 12 விமானத்துக்கும் 5000 கோடி ரூபாய் பிரைஸ் டாக் கத்தார் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதோட எக்ஸ்ட்ரா இன்ஜின்ஸும் வெப்பன்ஸும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது.